ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் நான் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே பேசத்தான் வந்துள்ளேன். எனக்கு உன்னிடம் அதிகமாக பேச வேண்டும் என்று ஆசை. ஆனால் என்ன, உனக்கும் நேரம் இல்லை. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்க உனக்கு மனமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் மனிதர்களுடைய பேச்சுகளையும் மனிதர்கள் சொல்லும் அறிவுரைகளையும் கேட்கும் நீ தெய்வத்துடைய அறிவுரைகளை எப்பொழுது கேட்டிருக்கிறாய்? தெய்வங்களாகிய நாங்கள் உனக்கு அசிரியான வாக்குகளை கொடுக்கும் பொழுதோ, இல்லை உங்களுக்கு நல்லது செய்யும் பொழுதோ, அது உங்களுக்கு கெட்டதுதான் என்று தோன்றும். ஆனால் அது நடக்க நடக்கத்தான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். என்ன புரிகிறதா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தவறான விஷயங்களாக நடக்கிறது. நீ இப்பொழுது தெய்வத்தை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டாய். ஏற்கனவே தெய்வத்தை நீ அவ்வளவாக வணங்க மாட்டாய். ஆனால் இப்பொழுது அதை விட அதிகமாகவே வணங்குகிறாய். சரியா? நீ முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வேறொருடைய கையில் ஒப்படைத்து அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அது போல நடந்தாய். அப்பொழுது அடிமேல் அடி விழுந்து சறுக்கல் விழுந்தது. அதனால் இப்பொழுது தெய்வத்தை நம்பி ஓட ஆரம்பித்து எப்படா சாய் பேசுவார், எப்படா மற்ற தெய்வங்கள் பேசும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். எப்படா நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று தெய்வங்களானது சொல்லும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எங்களுக்குத்தான் தெரியும். உங்களை இந்த பூமியில் எந்த நேரத்தில், எந்த நாள், எந்த கிழமை, எந்த தேதியில் பிறக்க வைக்க வேண்டும், உங்களுடைய ஜாதக கட்டங்கள் எங்கெங்கு எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்க வேண்டும் என்பது அனைத்தையுமே ஒன்று விடாமல் கணித்துதான் உங்களை இந்த பூமியில் பிறக்க வைக்கிறோம். பிறக்க வைக்கும் பொழுதே உங்களுடைய கர்மமே என்ன, நீங்க நல்லது என்ன செய்தீர்கள், கெட்டது என்ன செய்தீர்கள், எந்த அப்பா அம்மா உங்களுக்கு கிடைக்க வேண்டும், எந்த உறவுகள் கிடைக்க வேண்டும், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் நாங்கள் முடிவு செய்துதான் இந்த பூமியில் உன்னை பிறக்கவே வைக்கிறோம். இதற்கு நடுவே நீ தேவையே இல்லாத சில குழப்பங்களை குழப்புகிறார். எப்பொழுதும் ஒரு பிரச்சனையோ சந்தோஷமோ. தெய்வத்தை நம்பி வாருங்கள். தெய்வம் உங்களாகிய நாங்கள் உங்களுக்கு கெட்ட விஷயம் என்று சொல்லவே மாட்டோம். சிலர் தெய்வத்தை வணங்குவதில்லை, சிலர் தெய்வத்தை வணங்குகிறார்கள். அப்படி ஏதாவது தவறு நடந்துவிட்டால் தெய்வமே இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். நீ சமீப காலத்தில் அப்படிதான் இருந்தாய். எல்லாமே தவறாகி கொண்டே இருக்கிறது, தெய்வமே இல்லை என்று கொஞ்ச நாள் தெய்வத்தை வணங்குவதே இல்லாமல் ஆக்கிவிட்டாய். அதுவும் என்னுடைய பேச்சை எல்லாம் கேட்பது கூட இல்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய பேச்சை கேட்பதற்காக ஓடி வந்திருக்கிறாய். காரணம், நான் உனக்கு நல்லது செய்ய போகிறேன் என்று. நான் உனக்கு சொன்னபடி எல்லா நல்லதும் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன், எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும், என்னென்ன எப்போ நடக்க வேண்டும் என்று நீ இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே நாங்கள் தீர்மானித்து அந்த நேரத்தில் தான் உன்னை பிறக்க வைக்கிறோம் என்று. சரியா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லத்தான் வந்தேன். நீ இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கிறாய். இந்த நிமிஷம் இந்த வாக்கினை கேட்கும் பொழுது இது ஆறுதலான வாக்கு என்று எடுத்துக்கொள்ளாது. இந்த நிமிஷம் இந்த பொழுது இந்த வாக்கினை கேட்கிறாய் என்றால் இது நடக்க போகும் வாக்கு, அதுவும் இந்த நிமிஷமே என்று நினைத்துக்கொள். காரணங்கள் என்ன தெரியுமா? அவ்வளவு சுலபமாக இந்த வாக்கை யாராலும் கேட்க முடியாது. நல்லது யாருக்கு நடக்க போகிறதோ, நல்ல விஷயங்கள் யாருடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதோ, உடனுக்குடனே நடக்க போகிறதோ அவர்களால் மட்டுமே கேட்க முடியும். கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். இந்த நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக, அம்மா உனக்கு நல்லது நடக்க போகிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, உனக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அது மட்டும் அல்லாமல் ஏதாவது ஒரு வழியில் யாரோ ஒருவர் வந்து உனக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் சந்தேகத்தின் பெயரால் தட்டிவிடாமல் அது எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்வாய் அல்லவா? ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகிறது என்றால் அதற்கு நான் முன்பே வந்து சொல்வேன், இந்த நபரால் இப்பொழுது இந்த விஷயம் நடக்க போகிறது, சற்று பார்த்து எச்சரிக்கையாக கவனமாக இரு என்று நான் சொல்வேன்.
சரியா? அதுவே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் என்றால் அதுவும் நடக்கும். இப்பொழுது நல்ல விஷயம், உன் வாழ்க்கையில் நல்ல காலம் துவங்கிவிட்டது. உன் கர்ம வினை முடிந்தது. இப்பொழுது இந்த வாக்கினை எத்தனை மணிக்கு, என்ன கிழமை, எந்த நொடி நீ கேட்கிறையோ இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வளர்ச்சியாக போகிறது என்று அர்த்தம். உன்னுடைய கர்ம வினையானது முடிந்து விட்டது. உன்னுடைய நல்ல நேரமானது துவங்கும் நேரம் வந்து விட்டது. எல்லாமே நான் நிர்ணயித்த அந்த நேரத்திற்குத்தான் சரியாகவே நடக்கிறது. எதிலையுமே குழப்பம் இல்லை. நான் எல்லாவற்றையும் தெளிவாக செய்கிறேன். நான் என்ன குழப்பிக்கொண்டு இருப்போனா? உன்னை மாதிரி நீதான் அதிகமாக குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். நான் உனக்கு அப்பப்போ சொல்வேன், குழப்பாதே, மனதை தெளிவுபடுத்து, தெளிவில்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது என்று. திடீர் சந்தோஷமாக இருக்கிறாய், திடீரென்று சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார். முக்கியமாக ஒரு விஷயம் நான் உன்னிடம் சமீப காலத்தில் கவனித்த ஒன்று, ஒரு அறைக்குள் தான் இருக்கிறாய், உன்னை சுற்றி அத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், உடல் மட்டும்தான் அங்கு இருக்கிறது, நினைப்புகள் எல்லாம் வேற எங்கோ இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறார். ஒருவர் உன்னை ஒரு முறைக்கு 2வது முறை 3வது முறை கூப்பிடும் பொழுதுதான் என்னவென்று கேட்கிறார். அந்த அளவுக்கு உன்னுடைய ஞாபகங்கள் எங்கேயோ இருக்கிறது. உடல் மட்டுமே அந்த இடத்தில் இருக்கிறது தவிர ஞாபகங்கள் வேற எங்கோ இருக்கிறது. என்ன விஷயம் யோசிக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சில நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? உடல் பாதிக்கும், மனம் பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும் பொழுது நீ எதற்காக போராடுகிறாயோ அதை செய்ய முடியாமல் ஆகும். முதல் உங்களை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். உண்மையில் நான் சொல்ல போனால் உங்களுடைய உடல்நிலையை முதல் பார்த்து கொள்ளுங்கள். பணம், காசு, உறவுகள், மதிப்பு, மரியாதை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இது எல்லாமே வர வேண்டும், இது எல்லாமே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். உன்னுடைய உடலை பார்த்து கொள்ள வேண்டும். மனதை விட்டுவிட்டாய் என்றால் எதுவும் செய்ய முடியாது. மனதை விட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது என்பது நான் அறிகிறேன். அதற்கான தீர்வினையும் நான் தருவேன். ஆனால் மனதை விட்டு விடாதே. உன்னுடைய நினைப்பு முழுவதும் வேலை 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 என்று இருந்தாலும் ஒரு சில நேரம் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். பணம் பணம், கவலை கவலை இப்படி இருந்தாலும் ஒரு சில நேரம் உனக்காக நேரத்தை ஒதுக்கி சந்தோஷமாக இருக்க மாற்றிக்கொள். யார் யாரோ உன்னை விட்டு போயிருக்கலாம், ஏதேதோ தவறு நடந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் மறந்து ஒரு சந்தோஷமான நேரத்தை உருவாக்கு. உனக்கான ஒரு நேரத்தை உருவாக்கு. அந்த நாளில் எல்லாமே செய். இப்போ ஒரு நாள் இருக்கிறதா, அந்த ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது உனக்காக ஒதுக்கு. உனக்கு பாட பிடிக்குமா பாடு, ஆட பிடிக்குமா ஆடு, ஓவியம் வர பிடிக்குமா வர, உனக்கு என்ன விஷயம் செய்ய பிடிக்குமோ செய். எல்லா விஷயத்தையும் மறந்துடு. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் மறந்துடு. அந்த ஒரு மணி நேரம் உனக்காக சந்தோஷமா, சின்ன பிள்ளையில எப்படி இருப்ப, எந்த கவலையும் இல்லாம அம்மா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துக்குவாங்கன்னு, அதே மாதிரி சாய் பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இரு. கவலையே இருக்காது. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இல்லை. ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் கவலையா இருந்தாலும் இன்னொரு நாள் சந்தோஷமா இருக்கும். அந்த நினைப்புக்கு வா. நான் உனக்கு இது ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று நினைத்தால் எடுத்துக்கொள். ஆனால் நான் நடக்கும் விஷயத்தை மட்டுமே தான் சொல்கிறேன். நீ என்னை தேடி ஓடி வருகிறாய், சாயப்பா வாக்கு வந்துவிட்டது என்று ஓடி வருகிறாய் என்றால் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து நீ ஓடி வருவாய். எல்லா நேரத்திலும் நான் உன்னை சோதிக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாய் என்று தெரிந்தும் இந்த நிமிஷத்தை நான் என்னுடைய பிள்ளையை விட்டேன் என்றால் மனதை விட்டு அவருடைய வாழ்க்கையை சிதைந்து போய்விடும் என்பதற்காகத்தான் ஓடி வந்தேன். நேரத்தை மாற்றிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினையை முடித்து விட்டேன். இதற்கு மேல் கஷ்டங்கள் இல்லை. முதலில் நான் சொன்னது போலவே பணம், பிரச்சனை அதெல்லாம் தூக்கி போடு. சின்ன பிள்ளைகள் எப்படி அம்மா அப்பா நமக்காக எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல நீ வாழ்ந்தியோ அதே மாதிரி சாய் இருக்காரு, குலதெய்வம் இருக்கு, சிவன் இருக்காரு, முருகன், எந்த தெய்வம் எல்லாம் உனக்கு பிடிக்குமோ அந்த தெய்வம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு வாழ்க்கை மாறும். மனசை விட்டுட்டா அப்படின்னா உன்னையும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, உன் குடும்பத்தையும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. உன்னை நீயே ஒன்னு யோசி. உனக்கு ஒரு தலைவலி வருது, சாதாரணமா வச்சுக்கோ, ஒரு தலைவலி வலிக்குது, ஒரு சின்னதா ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இருக்கா உனக்கு? நீயே சொல். குடும்பத்துல அத்தனை பேர் இருக்கலாம்,
ஆனா தண்ணின்னு கேட்கும்போது எடுத்து கொடுக்க ஆள் இருக்கா? இல்ல. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க பாக்குறாங்களே தவிர ஒரு சின்னதா தலைவலிக்குது தண்ணி எடுத்து கொடு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. அப்பயும் தலைவலிச்சாலும் சரி, உடம்பு வலிச்சாலும் உன் வேலையை நீ தான் பாத்துக்க முடியும். உனக்குன்னு வீட்டுல அத்தனை பேர் இருந்தாலும் உன்னை நீ தான் காப்பாத்திக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ இருக்க. யாரும் வந்து ஐயோ அம்மா உடம்பு சரியில்லையே, அப்பா உடம்பு சரியில்லைன்னு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களதான் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நீதான் ஐயோ நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, குடும்பத்துல ஒருத்தவங்க கவலையா இருக்காங்கன்னு பாடுபடுற. அது நல்லது. ஆனா உனக்குன்னு ஒண்ணு வரும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால நீ இப்போதே எல்லாவற்றுக்கும் தயார்படுத்தி கொண்டு உன்னை நீயே திடப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்திலும் இரு. யாரும் உன்னை அசைக்க முடியாது. நீ சோர்ந்துட்ட, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்ட. ஆனா ஒண்ணு நீ இன்னும் இழக்கல. நீ எப்பயுமே தைரியமான பிள்ளையாதான் இருக்கணும், நம்பிக்கையோட பிள்ளையாதான் இருக்கணும். நான் உன்னை எப்படி சின்ன பிள்ளையில பார்த்தேன், நான் எல்லாமே பார்த்துக்குவேன். என்னுடைய வயதான காலத்திலேயும் எனக்கு ஒரு பிள்ளைங்க வரும் பொழுதோ எல்லாத்தையும் நான் தாங்கிடுவேன். எந்த தைரியத்துல அப்போ எதுவுமே தெரியாத பொழுது சொன்னாரு, அந்த தைரியம் வந்து வேண்டும். தைரியமா இரு. எவ்வளவோ பிரச்சனைய பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்குள்ள இப்ப கவலையே என்னன்னா, நீ மனசை விட்டுருவியோ, உடலை பாதிக்குமோன்று. அதெல்லாம் நீ இந்த ஒரு விஷயம் கவலை என்றதை தூக்கி போட்டுட்டு சாய் இருக்காருங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா உடலும் பாதிக்காது, மனமும் பாதிக்காது. உன்னை நீ பார்த்துக்கலாம். உன்னை நீ பார்த்துக்கோ, நல்லது நடக்கும், சில ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், எல்லா விதமான அற்புதமும் நடக்கும். நீ பார்த்துட்டே இரு. உன் வாழ்க்கையை நீ தான் தூக்கி பிடிக்க போற. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பார்த்து கைத்தட்டி சந்தோஷமா உன்னை வாழ்த்து தான் போறாங்க. நிம்மதியா இரு. எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.